மகிமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்சம் வாலிமைங்க. மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் 2026 முதல் ஞாயிற்றுக்கிழமையை கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். இந்த முதல் கர்த்தருடைய நாளை காண செய்த கிருபைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஏனென்றால் கடந்த வருஷம்லாம் கர்த்தர் நல்லவரும் வல்லவருமாயிருந்து வாட்ச் நைட் சர்வீஸை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நல்ல ஒரு செய்தியை கொடுக்கும்படியான கிருபை கொடுத்தார். இந்த வருஷம் முதல் ஆராதனையிலே 2026 முதல் ஆராதனையிலும் தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்து இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்துவார். நான் அதை விசுவாசிக்கிறேன். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய காரியங்கள், குடும்ப காரியங்கள், தனிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் நல்லவரும் வல்லவருமாய் இருந்து உங்களை போஷித்து அனுதினம் நடத்துவாராக. இந்த காலவேளையிலும் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். Doing exploits for God. கர்த்தருக்காக துணிந்து சில காரியங்களை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ஃபார் காட், துணிந்து செயல்படுதல். இங்கிலீஷ் பைபிள் அந்த வார்த்தை இருக்கிறது. Daniel chapter 11:32. Daniel, book of Daniel chapter 11 verse 32. வாசிக்கலாம். உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சகம் பேசிகளினாலே கள்ள மார்க்கத்தாராக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். கவனிங்கள், தங்கள் தேவனை அறிந்தவர்கள், அறிந்தவர்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். கவனிங்கள், இந்த கால வேளையிலும் know their God, do know their God, be strong, do exploits. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல படிச்சீங்கன்னா இந்த 3 வார்த்தை இருக்கும். Do know their God, be strong, do exploits. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே வந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருக்காக துணிந்து சில காரியங்களை செய்வதற்கு நாம் பழக வேண்டும். அல்லது கர்த்தருக்காக அதை நாம் செய்வதற்கு நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அதற்கு உகந்ததாய் காணப்பட வேண்டும். இங்கிலீஷில் நான் சொல்வேனா, knowing, being and doing. Daniel 11:32 பார்த்தீங்கன்னா knowing, being and doing. இந்த 3 வார்த்தை ஆங்கில வேதாம் புஸ்தகத்திலே கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இருக்கும். இங்கிலீஷ் பைபிளில் ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். முக்கியமான குறிப்பு know their God. அப்படியானால் வசனம் சொல்லுகிறது know their God, தேவனை அறியும்படி அல்லது அறிந்திருக்கிற. doing exploits for God, அதாவது doing exploits for Godனா
அந்த எக்ஸலண்ட் அந்த வார்த்தையிலிருந்து நாம் பார்ப்போமானா எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது துணிந்து தைரியமாக கர்த்தருக்காக செய்கிற செயல்கள், காரியங்கள். இந்த 2026ஆம் ஆண்டிலே ஆரம்பத்திலே முதல் கர்த்தருடைய நாளிலே வந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருக்காக துணிந்து செய்வதற்கு நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய இருதயம் ஒத்து போகிறதா என்று யோசியுங்கள். டுகெதர். சில நேரங்களில் சரீரம் ஒத்து போவாது, இருதயம் ஒத்து போவாது, ஆத்மா ஒத்து போவாது, சிந்தை ஒத்து போவாது. டுகெதர் நீங்கள் அத அவருடைய கர்த்தருடைய காரியத்தில் டு டூ எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் என்று சொல்லும் பொழுது துணிந்து செயல்பட்டவர்கள் என்று நான் சொல்வேன். ஆனால் தானியேல் புஸ்தகத்தில் ஷத்ராக், மெஷாக், அபெத்நேகோ and also Daniel, இந்த 4 வாலிபர்கள் பாபிலோன் தேசத்திலே, அந்நிய தேசத்திலே, எருசலேமிலிருந்து அவர்கள் நேபுகாத்நேசர் மூலமாக கடத்தப்பட்டு they were kidnapped young man. இங்கிலீஷில் சொல்ல என்னால் they were kidnapped young man. அதாவது எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நேபுகாத்நேசர் மூலம் கடத்தப்பட்டவர்கள். அதான் ரொம்ப அந்த வார்த்தை ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏதோ டூர் அவங்க போல. they were kidnapped by King Nebuchadnezzar. அவர்கள் coming to the point, know their God. அப்படியானால் தேவனை அறிந்திருக்கிற know their God என்று சொல்லும் பொழுது முதல் குறிப்பில் யோபு 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போமானால் Book of Job, verse 22, verse 21. நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனாலே உமக்கு நன்மை வரும். இதான் அவங்க செஞ்சாங்க. டு நோ their God. நம்ம சொல்லுவோம், அவனோட அவளோட நான் நல்ல பழக்கம், அந்த குடும்பத்தோட நல்லா பழகி இருக்கிறேன், அந்த சகோதரனோடு அந்த சகோதரியோடு நல்லா பழகி இருக்கிறேன். ஐ நோ தேர் மென்டல் கண்டிஷன், ஐ நோ தேர் ஃபேமிலி, ஐ நோ ஹூ தே ஆர், வாட் தே ஆர், ஐ நோ அபவுட் ஹிம் ஆர் ஹர். அதுபோல யோபு குறித்து நாம் பார்ப்போமானால், நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும் அப்படின்னால் ஷத்ராக், மெஷாக், அபெத்நேகோ இவங்க 3 பேரும் ப்ளஸ் டேனியல், இந்த 4 பேரும் பார்த்தீங்கன்னா யெகோவாவின் தேவனோடு பழகினவர்கள். அதனால்தான் they know their God, அவர்களுடைய தேவனை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறார்கள். To know their God. யெகோவா யார், யெகோவா எப்படிப்பட்டவர், யெகோவாவுடைய செயல்கள், கிரியைகள் என்ன. To know their God. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு இல்லை அந்த வசனத்தை நாம் வாசித்தோம். யோபு 22:21 நீர் அவரோடு பழகி சமாதானமாய் acquaint yourself with him. அவரோடு பழகி be peaceful, சமாதானமாயிரும்.
இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே வந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக இந்த வருஷத்திலே முழுவதும் அவரோடு பழகுவதற்கு நானும் நீங்களும் ஆயத்தமாக இருக்கிறோமா என்று யோசியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே அவர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். டிகிரீஸ் ஆஃப் நோயிங் காட். ஆனால் ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 14 verse 6, யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். கவனிங்கள், அதான் நான் சொன்னேன், டிகிரீஸ் ஆஃப் நோயிங் காட். தேவனை அறிவதற்கு, டு நோ அபவுட் காட், டு நோ அபவுட் ஜீசஸ், டு நோ அபவுட் ஹோலி ஸ்பிரிட். இதெல்லாம் யோசித்து பாருங்க. மறுபடியும் வாசிக்கலாம். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்படியானால் நீங்களும் நானும் நன்றாக யோசிக்க வேண்டும். இயேசுதான் எல்லாவற்றுக்கும் அவர் காரணகர்த்தாவாய் இருக்கிறார். யோபு 22 21 கம்பேர் பண்ணி, யோவான் 14:6 கொஞ்சம் கம்பேர் பண்ணி வாசிங்கன்னா, அந்த அக்வென்ட் வித் ஜீசஸ், இயேசுவோடு நாம் பழகுறோமா? பழகினால் அந்த வார்த்தையில் இயேசு சொல்லுகிற வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இஃப் யூ அக்வென்ட் வித் காட், அக்வென்ட் வித் ஜீசஸ் பழகினால், அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன் என்று இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் கர்த்தரை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியன்ஸ் சாப்டர் 3 verse 10, 3:10 வாசித்தால், 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பிலிப்பியர்ல, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் டு நோ. இங்கிலீஷ் பைபிளையும் தமிழ் பைபிளையும் படிச்சு டு நோ, அறிகிறதற்கும். மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. இப்படி நாம் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பவர் ஆஃப் ரிசரக்ஷன், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும், அவர் சஃபரிங்ஸ் ஆஃப் காட், அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்து எழுந்திருப்பதற்காக தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். இல்ல, நான் சொல்ற பாயிண்ட வாசிங்கன்னா நீங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் வாசிங்க முதல்ல இருந்து. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும், to know about his resurrection, to know about his suffering. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. To know about resurrection and to know about suffering. அதான் சொன்ன degrees of knowing God. நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன். knowing. அந்த தானியேல்ல நாம் வாசித்த அந்த பகுதியில் 11:32 பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தையில் தேவனை அறிகிறதற்கும் அல்லது தேவனை அறிந்திருக்கிற, ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ, டானியல், இந்த 4 பேரும் they know about ஜெகோவா.
யெகோவாவை நன்றாக அறிந்தவர்கள். அந்த அறிந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது 3 காரியத்தை நான் முக்கியப்படுத்துகிறேன். முதல் பாயிண்ட், டு நோ their God, doing exploits for God. கர்த்தருக்காக, தேவனுக்காக ஒரு துணிந்து செய்ய வேண்டுமானால் இந்த வருஷத்திலே துணிந்து கர்த்தருக்காக, நம்ம சொல்லுவோம் ரொம்ப துணிஞ்சிட்ட நீ எல்லாத்துக்கும், எல்லாம் உன் இஷ்டத்துக்கு பண்ண, துணிஞ்சு செய்கிற, விளையாடாத, துணிஞ்சு செய்கிற, இது எங்கே கொண்டு போய் விடுமோ என்று உலக பிரகாரமாக சொல்லுவார்கள். அதுபோல் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்களும் நானும் துணிந்து கர்த்தருக்காக நிற்க வேண்டும். இந்த விஷயத்திலே ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ, டானியல், இந்த 4 பேரும் துணிஞ்சு இருந்தாங்க. எங்க? பாபிலோன் தேசத்தில். இந்த உலகம் முழுவதும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், ஒரு சிலர் தான் கர்த்தருக்காக துணிந்து சில காரியங்கள் செய்கிறார்கள். தைரியமாக என்ன வந்தாலும் சரி, லெட் கம் வாட் மே, என்ன வந்தாலும் சரி, நான் இப்படி தான் செய்வேன், இப்படி தான் நடப்பேன், இப்படி தான் ஜெபம் பண்ணுவேன், இப்படி தான் வேதத்தை படிப்பேன், இப்படி தான் கர்த்தருக்காக நான் வைராக்கியமாய் இருப்பேன் என்று ஒரு சில கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் துணிந்திருக்கிறார்கள். அது உண்மையாகவே அவர்கள் பாக்கியவான்கள். நான் இந்த பகுதி நோயிங் காட், நோயிங் their God என்ற வாசியை சொல்லும் பொழுது முதலாவதாக ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22, 23, 24 3 வசனம் நமக்கு நன்றாக தெரியும். Genesis chapter 5 verse 22, 23 and 24. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா, ஈனாக் did it, ஏனோக்கு அதை செய்தான். நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், தேவனை அறிந்தவர்கள், doing exploits for God. Daniel 11:32, don't forget. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே டூயிங் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ஃபார் காட் என்று சொல்லும் பொழுது நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வசனத்தில் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள், முதலாவது குறிப்பை நான் நோயிங் their God என்று சொல்லும் பொழுது அது ஏனோக்கை பற்றி சொல்லுகிறேன். ஆதியாகமம் 5:22, 23, 24 அவன் தேவனோடு நடந்தான். He walked with God. முடியுமானால் வாசிக்கலாம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றான். பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து, He walked with, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். நல்ல கவனிங்கள். He was a family man. அவன் நல்ல பிள்ளைகளை பெற்றான். அப்போ ஒரு ஃபேமிலி மேனுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குன்னு யோசிங்க. இந்த கிருபையின் காலத்திலே குடும்பமாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து நான் பேசுகிறேன். குடும்பமாய் இருக்கிற ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகளை குறித்து நான் பேசுகிறேன். குடும்பமாக இருந்து சபை நடத்துகிற ஊழியக்காரியுடைய குடும்பம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். அவன் என்ன வாசிங்களா அந்த வசனத்தை? 23ஆம் வசனம், 22. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த பின்பு அவன் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான். அப்படியானால் ஒரு ஃபேமிலி மேன், ஈனாக் வாஸ் a family man. அந்த ஒரு குடும்பஸ்தனாக இருந்த ஏனோக்கை குறித்து நான் சொல்லுகிறேன். அதுபோல குடும்பத்தை நடத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், தேவனை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனை அறிந்த ஊழியக்காரர்கள்,
சபையை நடத்தும் தலைவர்கள், தலைவர்களுடைய மனைவி, பிள்ளைகள், இதெல்லாம் யோசித்து பாருங்கள். நோ தேர் காட். சும்மா ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், அபிஷேகம் பண்ணப்பட்டேன், ஏதோ புதிய வருஷத்துக்குள்ள வந்துட்டேன், ஜாலியா இருக்கலாம். நோ 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 நாட் அட் ஆல். வசனம் என்ன சொல்லுகிறது? ஈனாக் வாக்ட் வித் காட். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில். தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அவன் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான். அப்படியானால் அவனுக்கு என்னதான் ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட் இருந்தாலும், ஒரு குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்தாலும், இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை யோசித்து பாருங்கள். அது கடந்த வருஷமா இருக்கட்டும், இனிமேல் உள்ள இந்த 2026 இருக்கட்டும், பிரச்சனை இருக்கும். Until our death there is a problem. எல்லா பிரச்சனையில் மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும் பிள்ளைகளை பெற்றான். 1 2 6 10 நமக்கு கணக்கு தெரியாது. ஒரு பிள்ளைய வச்சுட்டு 2 பிள்ளைய வச்சுட்டு படாத பாடுபடுறோம். நம்மளால சமாளிக்க முடியல, பதில் சொல்ல முடியல, அவங்கள ஒப்பேற்றி கொண்டு போக முடியல. ஆனால் இந்த 2026 இந்த முதல் கர்த்தருடைய நாளிலே ஈனாக் did certain things. அவன் குடும்பஸ்தனாக இருந்து அவன் தேவனோடு நடந்தான் என்று சொல்லும் பொழுது, அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபெல்லோஷிப் வித் காட். ஈனாக்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப், ஈனாக்ஸ் ஃபெல்லோஷிப். யோசித்து பாருங்கள். சும்மா ஏனோக்கு தேவனோடு நடந்தான், அவன் பிள்ளைகளை பெற்றான், சஞ்சரித்து கொண்டிருக்கையில். வசனம் வாசியுங்கள். ஏனோக்குடைய அதாவது இது ஏனோக்கு மெத்து சஞ்சரித்து கொண்டு, ஆமா ஏனோக்கு அதாவது 24வது வசனம். சொல்றத வாசிங்க. 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். குமாரர்களுக்கு சஞ்சரித்து கொண்டிருக்கையில். அது 24 இருக்கு. அது 24 வாசியுங்கள். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் காணப்படாமல் போனான். அப்படியானால் he was taken up into the glory. அவன் பிள்ளைகளை பெற்றான், குடும்பம் நடத்தினான். ஒரு குடும்பம் நடத்துறது எவ்வளோ கஷ்டம், பிள்ளைகளை நடத்துறது எவ்வளோ கஷ்டம். இதன் மத்தியில் he got a good fellowship and friendship with the Creator. அவன் நல்ல ஒரு ஐக்கியத்தோடும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடும் தன்னை உண்டாக்கின தேவனோடு அவன் ஐக்கியமாய் காணப்பட்டான். Who he was a family man having problem. இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை யோசித்து பாருங்க. மனைவியை அடக்க முடியாது, புருஷன் அடக்க முடியாது. அது விசுவாசிகள் குடும்பமோ, ஊழியக்காரனுடைய குடும்பமோ, சபை தலைவர்களுடைய குடும்பமோ, எல்லாம் ப்ராப்ளம் தான். எந்த தலைவனோ, எந்த ஊழியக்காரனோ, எந்த ஊழியக்காரியோ, எந்த விசுவாசியும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. Everybody got a total problem. Among that problem, Enoch walked with God. இருக்கிற பிரச்சனை மத்தியில அந்த ஏனோக்கு having a good fellowship and friendship. இன்றைக்கு 2026 முழுவதும் கர்த்தர் நமக்காக அழகாக வாசல் திறந்து வைத்திருக்கிறார். இந்த 26ஆம் ஆண்டு முழுவதும் can we maintain the fellowship and friendship with God? ஆமென் சொல்ல முடியுமா? நம்ம இயேசுவோடு தேவனோடு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் ஃபெல்லோஷிப்பையும் மெயின்டைன் பண்ண கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் எனக்கு போல கிருபை செய்வாராக. knowing God, knowing their God. குறிப்பை மறக்காதீர்கள். Daniel 11:32
தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள், knowing their God. அறிந்திருக்கிற ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த knowing என்ற வார்த்தை முக்கியப்படுத்திட்டு நோ அந்த வார்த்தையை முக்கியப்படுத்துகிறேன். லிசனிங் டு ஹிம், முதலாவது ஃபெலோஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். ரெண்டாவது குறிப்பு நோ தேர் காட் என்ற தலைப்பில் முதல் குறிப்பில் லிசனிங் டு ஹிம். லிசனிங் டு ஹிம், கவனிப்பது. தேவன் சொல்வதை, இயேசு சொல்வதை கவனிப்பது. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 42 வசனம் முடிய 38, 39, 40, 41, 42 5 வசனங்கள் லிசனிங். இயேசு சொன்ன வார்த்தைகளை அந்த மரியாள் கேட்டுக்கொண்டிருந்தாள். லிசனிங் த வேர்ட் ஆஃப் காட். வாசிக்கலாம் அந்த வார்த்தை. ரொம்ப ஆழமான ஒரு சம்பவம் அது. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், நான் சொல்றத வாசியுங்கள். 10ஆம் அதிகாரத்துல ரொம்ப முக்கியமான வார்த்தை அடங்கி காணப்படுகிறது. அந்த 30 வாசியுங்கள். நான் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தையை 41ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது அது ஒன்று. 41 இல்ல 39 வாசியுங்கள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். லிசனிங் டு த வேர்ட் ஆஃப் காட். முதலாவது ஃபெலோஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். ஈனாக் டிட் இட். ஏனோக்கு அதை செய்தான். நோயிங் தேர் காட். அதுபோல இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இன்னைக்கு 2 விதமான காரியங்களை கேட்கிறோம். மார்த்தாளை போல சில காரியங்களை கேட்கிறோம். அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். We are worried about many things. ஏன் காரணம் என்ன? We are in the world. We are in the family. We are in the problem. We are affected ever so many situation. பலவிதமான சூழ்நிலையின் மூலமாக, கஷ்டத்தின் மூலமாக, ப்ராப்ளம் மூலமாக நம்ம எல்லாம் அஃபெக்ட் ஆகிறோம். There were 2 listenings according to Luke's Gospel chapter 10 from verse 38 to 42. 5 வசனத்துல Mary listened what Jesus said. Martha think about the problem. அவளும் அந்த ப்ராப்ளத்தை ரொம்ப கவனிச்சுட்டு இருந்தா. அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். அப்படியானால் அவனிங்கள் நோயிங் தர் காட். அப்படியானால் இயேசுவை அறிகிறவர்கள் கூட்டத்தின் மத்தியில 2 கூட்டம் இருக்கும். ஒன்று மரியாளை போல ஒரு கூட்டம் இருக்கும், இன்னொன்று மார்த்தாளை போல கூட்டம் இருக்கும். ஆனால் இந்த 2026ஆம் வருஷத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் நம்மளை பார்த்து மரியாளை போல அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து, அவர் கர்த்தர் சொல்ல, இயேசு சொல்லு பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனங்களை அல்லது வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தால், நீங்களும் நானும் இந்த 2026ஆம் வருஷத்தில் நன்றாக யோசித்து பாருங்கள். டு நோ அபவுட் ஜீசஸ், டு நோ அபவுட் கிரியேட்டர், டு நோ அபவுட் ஜெகோவா, டு நோ அபவுட் த வண்டர் ஒர்க்கிங் பவர், இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து கேட்க வேண்டுமானால், அறிந்து கொள்ள வேண்டுமானால், we have to listen like Mary. We should not follow the Martha's situation or wordings or worry.
இதையெல்லாம் போட்டு கஷ்டப்படுத்தி கொண்டு கர்த்தர்கிட்ட நம்ம போய் விண்ணப்பிக்க கூடாது மார்த்தாளை போல. இயேசு ஒரே வார்த்தையில் அங்கே பண்ணுறாரு, அநேக காரியங்களை குறித்து கவலை. ஆனால் மரியாளோ தன்னுடைய நல்ல பங்கை தெரிந்து கொள்ள தேவையானது ஒன்றே. ஒன் திங் இஸ் நீட், ஒன் திங் இஸ் நீட்ஃபுல். ஒரே ஒரு காரியம் தேவை உங்களுக்கு எனக்கும். We are living among the problem. We are living bad situation. We are living unwanted society. Unwanted தேவையில்லாத சமூகத்துக்குள்ளே இருக்கிறோம். வீடும் ஒரு சொசைட்டி போல தான். வீடும் ஒரு சமூகம், உலகம் ஒரு சமூகம், வேலை ஸ்தலம் ஒரு சமூகம், மொத்தமாக ஹோல் வேர்ல்டு இஸ் ஒன் சொசைட்டின்னு சொல்லலாம். பிரித்து நான் பேசுகிறேன். அப்போ ஒவ்வொரு சொசைட்டிலையும் ஃபேமிலி இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் சொசைட்டி, ஜாப் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் சொசைட்டி, மினிஸ்ட்ரி இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் சொசைட்டி. இதில் தேவையான காரியத்தை நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. Speaking to us, listening to him and speaking to us. கவனிக்கிற கர்த்தாவே நீர் எங்களோடு பேசும். அதான் டு நோ தேர் காட், டு நோ தேர் காட், நோயிங் தேர் காட். அதான் அந்த தானியேல் 11:32 மறக்கவே கூடாது. டூயிங் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ஃபார் காட். இங்கிலீஷ் அந்த வார்த்தை இருக்குது, டூயிங் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ஃபார் காட். துணிந்து நீங்களும் நானும் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டுமானால் அவர் அறிந்திருக்கணும். துணிந்து, இங்கிலீஷ் பைபிளில் இருக்கும், டூயிங் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ஃபார் காட். கர்த்தருக்காக டூயிங், யூ ஹேவ் டு டூ எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ஃபார் காட். துணிந்து கர்த்தருக்காக செய்ய வேண்டுமானால் have a good friendship and fellowship like Enoch and listen like Mary. அதெல்லாம் கவனித்துக் கொள்ளுங்கள். அதே முதல் குறிப்பில் நோயிங் தர் காட், அதில் மூன்றாவது குறிப்பை நான் சொல்வேனானால் பை ஸ்பீக்கிங் டு ஹிம், அவரோடு பேசுவது. நாட் ஓன்லி லிசனிங், டு ஸ்பீக் டு காட். Psalm 55 verse 16 and 17. சங்கீதம் 55 16 17 படிச்சீங்கன்னா ரொம்ப ஆழமா இருக்கும். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், நானோ தேவனை நோக்கி, I will call unto him. கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். நான் தியானம் பண்ணி அது அது எதை காட்டுகிறது? டு ஸ்பீக், டு ஸ்பீக் அல்லது பை ஸ்பீக்கிங் டு காட், தேவனோடு பேசுகிற தன்மை காண்பிக்கிறது. நோயிங் தர் காட், அந்த வார்த்தையிலே முக்கியப்படுத்து, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும். டானியல் 11:32 முக்கியமான வார்த்தையை நான் முக்கியப்படுத்துகிறேன். அந்த வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை. தேவனை அறிந்திருக்கிற, டு நோ தர் காட், டு நோ தர் காட். தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள், நீங்களும் நானும் தேவனை அறிந்திருக்கிற ஒரு கூட்டம். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் நமக்கு தேவனை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகளாக காணப்படுகிறோம். அந்த அப்படி இருக்கும் பொழுது அவரோடு பழகி சமாதானமாய் இருக்க வேண்டும். இந்த வருஷம் முழுவதும், ஜீவகாலம் முழுவதும். யோபு 22-21 நம்ம அதை வாசித்தோம். அப்படி அவரோடு பழகி சமாதானமாக இருக்கும் பொழுது, டு நோ அபவுட் காட், டு நோ அபவுட் ஜீசஸ், டு நோ அபவுட் ஹோலி ஸ்பிரிட், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை அறிந்து அவரோடு அவரை அறிந்திருக்கும் பொழுது, முதலாவதாக ஃபெலோஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் லைக் ஈனாக், ரெண்டாவது லிசனிங் டு ஹிம் லைக் மேரி, மூன்றாவதாக பை ஸ்பீக்கிங் டு ஹிம், அதாவது அவரோடு 3 முறை
அந்தி சந்தி மத்தியான வேளையில முறையிடுவேன். தியானம் பண்ணி முறையிடுவேன். அப்படியானால் கவனியுங்கள், அந்தி சந்தி மத்தியான வேளையிலே முறையிடுவேன். கவனியுங்கள், ஜெபிப்பேன், அவரோடு பேசுவேன். ஸ்பீக்கிங் டு காட். இது எப்படிப்பட்ட அனுபவம்? இது நோயிங் த காட், நோயிங் தர் காட். அறியப்பட்ட ஜனங்கள், அந்த வார்த்தை ரொம்ப தேவனை தேவனை அறிந்து 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 தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். டானியல் 11:32, தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். நீங்களும் நானும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் நாம் எல்லாரும் தேவனை அறிந்தவர்கள். அப்படி அறிந்தவர்கள் என்ன செய்யணும்? having friendship and fellowship with God like Enoch. அப்படி அறிந்தவர்கள் ஸ்பீக்கிங் அல்லது லிசனிங் டு ஹிம் லைக் மேரி. மூன்றாவதாக பை ஸ்பீக்கிங் டு ஹிம், அவரோடு பேசுகிறது. அந்தி சந்தி மத்தியான வேளையிலே நான் முறையிடுவேன். ஹல்லேலூயா. இது முதல் பாயிண்ட்ல மூணு சின்ன சின்ன குறிப்பு சொன்னேன். நோயிங் தேர் காட், தேவனை அறிந்திருக்கிறவர்கள். 3 குறிப்பை நான் முக்கியப்படுத்தினேன். ரெண்டாவது மெயின் பாயிண்ட் வாசிக்கலாம். டானியல் 11:32. உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேசுகளினாலே கள்ள மார்க்கத்தராக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு. போதும், திடன் கொண்டு. அப்படியானால் இங்கிலீஷ் பைபிள்ல படிச்சு பாருங்க. நோயிங் காட் வில் மேக் அஸ் ஸ்ட்ராங். நோயிங் காட் வில் மேக் அஸ் ஸ்ட்ராங். முதலாவது நோயிங், ரெண்டாவது மேக் அஸ் ஸ்ட்ராங். மேக் அஸ் ஸ்ட்ராங். நோயிங் காட் வில் மேக் அஸ் ஸ்ட்ராங் சொல்லும்பொழுது பி ஸ்ட்ராங். அப்படியானால் நல்ல திடன் கொண்டு இருக்க வேண்டும். ஸ்பிரிச்சுவலி வி ஷுட் பி ஸ்ட்ராங். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்ப்போமானால் தெரிந்த வசனம் தான். எபேசியர் 6:10 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போமானால், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பி ஸ்ட்ராங் இன் காட். அதாவது யோபுல அந்த தானியேல்ல வாசித்தோம், திடன் கொண்டு. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நமக்கு வேண்டிய பலனை கொடுப்பாராக. திட்டமுள்ள மனதாய் இருக்க கர்த்தர் நமக்கு செய்வாராக. தானியேல் 11:32 வாசித்தோம், தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு. போதும் திடன் கொண்டு. நோயிங் காட் வில் மேக் அஸ் ஸ்ட்ராங். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. எபேசியர் 6:10 என்ன வாசித்தோம்? எபேசியர் 6:10 நாம் வாசித்தோம், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்படியானால் பலப்படுவதற்கு காரணம் யார்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பலப்படுவதற்கு நம்ம தைரியப்படுத்துவது. இப்போ நல்ல விட்டமின் டேப்லெட் சாப்பிடுவாங்க, ஜீரணம் ஆகணும், ஜுரம் நீங்கணும், நல்ல பலன் வேணும், நல்ல ஆரோக்கியம் வேணும்னு மெடிக்கலி லாட் ஆஃப் மெடிசன்ஸ் அண்ட் சிரப் அண்ட் டேப்லெட். எதுக்கு? சரீரத்தை பலப்படுத்துவதற்கும் அதிக போஷாக்குகள் தேவை உள்ளவதற்கு டாக்டரை அணுகி பலவிதமான டேப்லெட்ஸ், சிரப் இதெல்லாம் இருக்குது. விட்டமின் டிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து சரீரத்தை பலப்படுத்த, ஆத்மா பலன் அடைவதற்கு, to be strong in spiritual side சொல்லும் பொழுது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவருடைய
சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்ப அவருடைய சத்துவம் வல்லமை என்று சொல்லும் பொழுது யோபு சொல்றாரு, மை ரெடிமர் இஸ் லிவத், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அறிந்திருக்கிறேன். வாசிங்கள் யோபு 19:25 ரொம்ப அருமையான வார்த்தை அது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லிட்டு நான் அறிந்திருக்கிறேன். அதான் ரொம்ப முக்கியம். நோயிங் காட், அறிந்திருக்கு. ஐ நோ மை ரெடிமர் இஸ் லிவத், மை ரெடிமர் இஸ் லிவத், ஐ நோ அபவுட் ஹிம். யோபு 19:25 சொல்றாரு, மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் ஆ, அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் ஆ, நான் அறிந்திருக்கிறேன். அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுதான் ஆத்ம பலன். I know about Jesus. He will come and judge. He will come to on earth one day. He will come on earth and rule the earth. அவர் பூமியிலே பூமி அரசாட்சி செய்வார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இதை நீங்களும் நானும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக வாசிக்கலாம். முதலாவது நோயிங், இரண்டாவது டூயிங். நோயிங் காட் வில் மேக் அஸ் ஸ்ட்ராங் என்று சொல்லும்போது பி ஸ்ட்ராங், பீயிங். மூன்றாவது டூயிங் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ஃபார் காட். ஹல்லேலூயா. 32ஆம் வசனத்திலே நாம் அதே 11:32 பார்ப்போமானால், தங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். இங்கிலீஷ் பைபிள்ல டூயிங் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ஃபார் காட். அப்படியானால் கர்த்தருக்காக துணிஞ்சு செய்ய வேண்டும். நோயிங், பீயிங் அண்ட் டூயிங். 17ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போமானால், டூயிங், உலகத்தை கலக்குகிறவர்கள் இருக்கும். that turn the world upside down இருக்கும் இங்கிலீஷ் பைபிள்ல. அப்போஸ்தலர் 17:6 வாசிக்கலாங்களா? வாசிங்க. அவர்களை Acts 17:6 அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளை இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். Turn the world upside down இருக்கும் இங்கிலீஷ்ல. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தை கலக்குறவர்கள் துணிஞ்சு இருக்கிறாங்க. எதுக்கும் பயப்படாம. ஆதி அப்போஸ்தல காலத்தில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க அதுதான் சொல்ல. டூயிங் என்று சொல்லும் பொழுது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் படிச்சு பாருங்க. ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த், ஆபிரகாம் குறித்து, ஆகார குறித்து, அது மட்டுமல்லாமல் அங்கே மோசே குறித்து, சிம்சோனை குறித்து, தெபொராளை குறித்து, எத்தனையோ ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த் நிறைய அப்படியே அடுக்கி வசனங்கள் 11th சாப்டர் ஆஃப் ஹீப்ரூஸ் முழுவதும் காணப்படுகிறது. விசுவாச வீரர்கள் ஒரு பெரிய பட்டியல், அது பெரிய அட்டவணை, பெரிய இண்டெக்ஸ். 11th சாப்டர் இஸ் சம்திங் லைக் எ இண்டெக்ஸ். அதில் பெரிய பட்டியலாக காணப்படுகிறது. அதான் டூயிங், அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்க, அவங்க எப்படியெல்லாம் நடந்தாங்க. டூயிங் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ஃபார் காட். அப்படி செய்ய, இந்த வசனம் ரொம்ப முக்கியம். தானியேல் 11:32 வாசிங்கன்னா, அதற்கேற்றபடி செய்தார்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ, தானியேல். அந்த நோயிங் காட் அதற்கு ஏற்றபடி செஞ்சாங்க. அவங்க எது வேண்டுமானாலும் வரட்டும், we will stand for the truth. சத்தியத்துக்காக நிற்பேன் என்று ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ அக்னி சூளையை கண்டு பயப்படவில்லை.
சிம்சோன் ஒரு உதாரணம். ஜட்ஜஸ் 14:5-6 வாசிக்க வேண்டாம். 2 Kings 18:36-39, 2 Kings 18:36-39 படிச்சு பார்த்தீங்கன்னா எலியா பற்றி காணப்படுகிறது. எலைஜா கர்மேல் பருவத்தில் அவன் செய்த ஒரு அற்புதம். அவங்களாம் அந்த சிம்சோன், கிதியோனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கிதியோனை குறித்து நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 19-23 முடிய அவன் செய்த காரியம். 300 பேர் அங்கே யுத்தத்துக்கு ரெடி பண்ணுறான். இந்த பிக்சர் எடுத்துக்கிட்டு அந்த தீவட்டியும் அந்த பானையும் எடுத்துக்கிட்டு அவன் செய்கிற அங்கே பார்த்தீங்கன்னா அவன் ஒரு 300 பேரை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் செய்கிற டூயிங் கவனிங்கள். டூயிங் எக்ஸ்ப்ளாய்ட் ஃபார் காட் சொல்லும்போது சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு கிரியை. அதான் ரொம்ப முக்கியம். எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ஃபார் காட், டூயிங் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ஃபார் காட் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கே தேவனுக்கேற்ற, அதாவது அதற்கேற்றபடி செய்தார்கள், அதற்கேற்றபடி செய்தார்கள் என்று சொல்லும் பொழுது தேவன் எதெல்லாம் எதிர்பார்க்கிறாரோ அதற்கு ஏற்றபடி செய்வதற்கு நாம் பாத்திரவாட்டிகளாக காணப்பட வேண்டும். டூயிங். கிதியோன் அதை செஞ்சான், சூப்பர் நேச்சுரல். சிம்சோன் சூப்பர் நேச்சுரல், 300 நரிகளை ஒன்றா பிடிச்சான். அந்த கடைசியாக மண்டபத்தை 2 தூண்களை ஆட்டி அப்படியே அசைச்சான். எத்தனையோ அவன் காரியங்களை சிம்சோன் செய்தான். அது மட்டுமே எலியா, நம்ம போல பாடுள்ள மனுஷன் கர்மேல் பர்வதத்தில் போய் ஜெபிச்சான். உள்ளங்கை அளவு மேகம் வந்தது. எலிசாவும் குறித்து இருக்கிறது. 2 ராஜாக்கள் 18:36-39 வரைக்கும் இருக்குது. 1 ராஜாக்கள்லையும் இருக்குது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36-39 வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா அவன் கர்மேல் பர்வதத்தில் செஞ்ச அற்புதம், உள்ளங்கை அளவு உள்ள மேகம். இதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்கள். ரொம்ப முக்கியப்படுத்துகிறேன். இந்த 2026ஆவது ஆண்டுல நல்லா நோயிங், பீயிங், டூயிங், தேவனை அறிகிற வேண்டிய விதமாக அறிந்திருந்தால்தான் fellowship and friendship, listening to him, speaking to him. Fellowship and friendship like Enoch. ஏனோக்கு அப்படியே தேவனோடு ஐக்கியப்பட்டு ஒரு ஃப்ரெண்டு போல நடந்து ஐக்கியப்பட்டு காணப்படாம போனான். அது மட்டுமல்லாமல் ஸ்பீக்கிங் டு காட், ஆல்வேஸ் ஸ்பீக்கிங் டு காட், ஆல்வேஸ் ஸ்பீக்கிங் டு காட். அந்த சங்கீதக்காரன் சொன்னது போல அந்தி சந்தி மத்தியான வேளையில மும்முறை இடுவேன். அந்த மும்முறை இடுவேன் சொல்லும் பொழுது அவரோடு பேசுகிற அனுபவம். லிசனிங் டு ஹர், மேரி, மரியாள் அவளே கேட்டு கொண்டிருந்தான். வாட் காட் ஸ்பீக்ஸ் டு மீ, தேவன் என்னோடு என்ன பேசுவார். மரியாள் பாதத்து அருகே உட்கார்ந்த வசனத்தை கேட்டு கொண்டிருந்தார். நீங்களே நான் 2026ஆம் ஆண்டு முழுவதும் அவரை அறிகிற அறிவினாலே நாம் நிரப்பப்பட்டு, அவருடைய பாடுகளில் உள்ள காரியங்களில் நாம் நிரப்பப்பட்டு, உயிர்த்தெழுதலின் வல்லமை பிலிப்பியர் 3:10 சொல்லப்பட்டபடி உயிர்த்தெழுதல் வல்லமையிலே நாம் காணப்படும் பொழுது, யோசிக்கும் பொழுது நீங்களும் நானும் சிம்சோனை போல, கிதியோனை போல, அது மட்டுமல்லாமல் எலியாவை போல நாம் பெரிய காரியங்களை துணிஞ்சு இந்த வருஷத்திலே செய்ய முடியும். கர்த்தருக்காக செய்ய முடியும். அதுக்கு வேண்டிய பலன், அதற்கு வேண்டிய சத்துவம், அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளை, நோயிங் காட் வில் மேக் அஸ் ஸ்ட்ராங். நம்மளை உறுதிப்படுத்தும், நம்மளை உறுதியாக்கும்.
அதான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன். My Redeemer is liveth. I know my Redeemer is liveth. I know. அறிந்திருக்கிறேன். ஆகினாலே அப்படிப்பட்ட அறிவு இருக்கிறபடினாலே, பலன் இருக்கிறபடினாலே, இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை என்னால் செய்ய முடியும். இந்த வருஷம் முழுவதும் உங்க வீட்டிலும் வேலை ஸ்தலத்திலும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலும் ஊழியத்தின் பாதையிலும் கர்த்தர் நடத்துகிற பாதை முழுவதும் உங்க வீட்டிலும் வெளியிலும் வேலை ஸ்தலத்திலும் ஊழியத்தின் பாதையிலும் கர்த்தர் பெரிய துணிந்து செய்யக்கூடிய காரியத்தை உங்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கொடுப்பார் என்று ஊழியக்காரன் நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே கர்த்தருடைய முதலாவது நாளிலே தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்காரையில் நான் நின்று அவரை எழுந்து வாழ்த்துவேன். காரையில் நான் நின்று அவரை எழுந்து வாழ்த்துவேன். அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, doing exploits for God. கர்த்தருக்காக துணிந்து செய்யக்கூடிய கிருபையை இந்த வருஷத்திலே கொடுமையா. தானியேல் 11:32, தானியேல் 11:32 கர்த்தாவே, அவர்கள் செய்தார், தேவனுக்கு ஏற்றபடி செய்தார்கள். அப்பனே, எங்களுக்கு வேண்டிய கிருபை தாரும். லிசன் டு நோ அண்ட் ஆல்சோ டு ஸ்பீக். knowing God, listening, அது ரெண்டாவதாக டூயிங், மூன்றாவதாக கர்த்தாவே நாங்கள் அப்படியே உமக்காக பலன் உள்ளவர்களாக காணப்பட எங்களுக்கு கிருபை செய்வார். டூயிங், நாங்கள் செய்வதற்கு வேண்டிய கிருபை தாரும். அறிகிற அறிவிலே வளர நீர் எங்களுக்கு இந்த வருஷம் முழுவதும் கிருபை கொடுத்து இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்க அனைவரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. இரத்தத்தால் எங்களை மூடி நீர் வழி நடத்துவீராக. கர்த்தாவே, நோயிங், பீயிங் அண்ட் டூயிங் வார்த்தை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்குள்ளே நீர் ஆழமாக பதித்து, இந்த Daniel 11:32 அப்பா 32 தானியேல் 11:32 வசனத்தின்படி டூயிங் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ஃபார் காட், துணிந்து உமக்காக செயல்பட, துணிந்து ஜெபிக்க, துணிந்து வேதத்தை படிக்க, தைரியமாக இருக்க, நிமிர்ந்து நிற்க இந்த வருஷத்தில் எல்லாருக்கும் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.